சூரியகிட்டேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடுதலை பார்ட் 1 கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்டலில் தான் சூர்யா ட்ரை பண்ணியிருந்தாங்க. சூரிய ஒரு கமர்ஷியல் ஆக்டராக இந்த மூவியில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கருடன் மூவியோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்குறோன்னு சொல்லிட்டு மொத்த ஸ்டோரியுமே சொல்லி ஸ்பாய்லர் ஆக்க நான் விரும்பலை. ஏன்னா மூவி இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒன்லைன் ஸ்டோரி எப்படி இருக்கு மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மூவியில் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூரி தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. கூட சசிகுமாரும் மலையாள ஆக்டர் உன்னி முகுந்தனும் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துரை செந்தில்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது, நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மூவி பற்றி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத புதுசாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் பார்த்து தேஞ்சு போனால் பழைய கதை தான். பட் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றி ஒரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபிலிம் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் இந்த கருடன் மூவி இருக்குது. அதையும் தாண்டி ஒரு பழைய கதையில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு நல்ல பர்சனை வந்து மேட்ச் பண்ணால் எப்படி படம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கருடன். தென் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் உள்ளார வரும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். என்னடா இது பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அப்போ வந்து இந்த மூவி யாரை வந்து சுற்றி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்டா ஃபஸ்ட்டே வந்து அது சூரிய தான் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். தென் போஸ்டர்ஸ்லேயும் சூரியோட ஃபேஸ் தான் முன்னாடி வச்சாங்க, அதிலே தெரியாதா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே முன்னாடி ஃபோட்டோ வச்சு டம்மியான பல கதைங்களாம் இருக்குது. உதாரணத்துக்கு லால் சலாம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஃபஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்வல் சீனில் வந்து நம்ம படத்தை யார் கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்றத தெளிவாக காட்டியிருப்பாங்க. தென் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸும் ரொம்பவே நேச்சுரலாக ரொம்பவே நீட் அண்ட் செட்டில்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தென் படத்துடைய மியூசிக் நம்ம யுவன் சங்கர் ராஜா. சாங்ஸ் ஓகே தான், பட் ஆனால் பிஜிஎம்மில் இஸ் அ கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன்னா அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக அந்த கதைக்கு என்ன பிஜிஎம் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாலும் சொல்லணும். தென் இந்த மூவியில் நம்ம மூவியும் தாண்டி சூரியகிட்டேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டீங்களா, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ரொம்ப கீழே இருந்தாலும் சரி, மிடில் இருந்தாலும் சரி, மேலும் சரி, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருக்கிற போது அதுக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னால் அது நம்ம சூரி தான். ஏன்னா காமெடினாக ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் வந்து நிறைய கிரிட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு போயிருக்காருன்னா அதோடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் அவங்க கண்டினியூஸாக அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தனால தான் இன்றைக்கி அந்த சக்ஸஸ் வந்து அடைய முடிஞ்சிச்சு. தென் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சூரிய ஒரு கமர்ஷியல் ஆக்டராக இந்த மூவியில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விடுதலை பார்ட் 1 கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்டலில் தான் சூர்யா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஓகே கரெக்டாக வரும் அப்படின்றனால தான். பட் கருடன் மூவி தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோவை கொடுத்துருக்கு. இதுக்கு மிச்சம் ஒரு ப்ரொடியூசர்ஸும் சூரியை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்றதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஒரு நாள் தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.